நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட இந்த பிளாஸ்டிக் பூவை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை. எதுக்கு இந்த பிளாஸ்டிக் பூவை வந்து நம்ம வீட்டுக்கு வைக்கணும், இதில் வாசனை அடிக்கிறதுல ஒன்றும் அடிக்கிறதுல இதெல்லாம் வீட்டுக்கு வச்சா ஒரு அழகா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறியாத புரியாத வயசு இருந்திருக்கும் போல. நான் உண்மையாலுமே அந்த ரியல் பூ இருக்குல்ல, அதை வந்து நம்ம கோத்து வீட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி பார்க்க முடியுமா? விற்கிற விலைவாசிக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. பண்ணலாம், அதாவது எப்பயாவது ஒரு டைம், வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணலாம். ஆனால் லைஃப் லாங் வரையும் வீட்டுக்கு லுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூவால தான் முடியும் நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் நம்ம அன்னன்னைக்கு வந்து ரியல் பூவை வந்து இந்த மாதிரி மாலையாக கட்டிலாம் போட்டு அழகு பண்ணி பார்க்க முடியாது. ரொம்ப பணக்காரங்களா இருந்தால் கூட பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்குலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ தான் செட் ஆகும் போல. சரி, பிளான் பண்ணி ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். லுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் ஒரு ஹூக் இருந்திருக்கணும் போல். அந்த ஹூக் வந்து இன்னும் செட் பண்ணல. அது செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். எப்படியும் கண்டிப்பாக 1 or 2 டேஸில் வந்து அதை ரெடி பண்ணி வச்சிருவேன். உங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லான டெக்கரேட் பூ வேணும் அப்படின்னா இந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்சட்டியோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த பிளாக் கலர் மண்சட்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். இந்த மண்சட்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய். இதை எப்படி பழக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் முழுசாக போட்டு ஊற வைக்க மாட்டேன். நம்ம சாதம் வடிக்கிறோம்ல, அந்த கஞ்சி வந்து இதில் ஊற்றி 1 டே ஃபுல்லாக வச்சிருவேன். அப்போ தான் இது வந்து மண்சட்டி லீக் ஆகுதா, ஓட்டையா, ஒழுகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். இப்போ நான் அந்த அடுப்பில் வச்சு நான் காய்ச்சிட்டு இருக்கேன்ல, இந்த சட்டி மட்டும் லைட்டாக ஒழுகுற மாதிரி இருக்குது. ஆனாலும் நான் வாங்குற கடையில் கொண்டுட்டு போய் சொல்லி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பழக்கமான கடை அது. இல்லை அப்படின்னாலும் ஒரு சில டைமில் வந்து வெறும் தண்ணி ஊற்றி வச்சா கூட ஒழுகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம குக் பண்ண சரியாக போயிடும். வேணும்னா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவேன், இல்லை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவேன். எப்பயுமே மண்சட்டி மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணாதீங்க, நேர்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. மண்சட்டியை பொறுத்தவரை எப்பயுமே தட்டி பார்த்து வாங்குறதா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மண்சட்டியில் இருக்கிற கஞ்சை நல்லா கொதிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் இருக்கிற விறகெல்லாம் பிடிச்சி நல்லா எரிய வச்சு பார்த்துட்டேன். ரொம்ப நேரம் அது பாட்டு எரியுது வச்ச விறகு கூட தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் பொங்கியே வந்துச்சு. விறகடுப்பில் வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணும்போது அந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவும். அதுக்கு தான் விறகடுப்பில் வந்து மண்சட்டி நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா மண்சட்டி விரிசல் விடாது. தீ வச்ச தண்ணியை கீழே எடுத்து ஊற்றிட்டு இதுக்கப்புறம் விளக்கி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.